வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோல உங்களை மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். மல்டி பேக்கர் ஸ்மால் கேப் ஸ்டாக்கான வெசிவியஸ் இந்தியா வந்து ஹையஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 1:10 ரேஷியோ நடக்க போவதாகவும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்ல வந்து நீங்க கலந்துக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா சரியா வருமானு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஃப்ராக்டரி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல லீடிங் கம்பெனி தான் இந்த வெசிவியஸ் இந்தியா லிமிடெட். அது மட்டும் இல்ல, கேபிட்டல் குட் செக்டார்ல வந்து இதோட பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல இருக்குது. இதோட டைவர்ஸ் போர்ட்ஃபோலியோல ஸ்டீல், சிமெண்ட், கிளாஸ் எல்லாமே உள்ளடக்கமா இருக்குது. ரிஃப்ராக்டரி ப்ராடக்ட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஹீட் அண்ட் ஹார்ஷ் என்வரான்மெண்ட்ல கூட தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் தான் இந்த ரிஃப்ராக்டரி ப்ராடக்ட்ஸ்ன்றது. லொகேஷன் வைஸ் பிரேக்கப்பில் இந்தியாவில் தான் அதிகப்படியான மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. 96.94% கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து 3.06% இருக்குது. ப்ராடக்ட் வைஸ் பிரேக்கப்பில் ரிஃப்ராக்டரிஸில் மட்டும்தான் 59% கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸில் வந்து 41% கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. Q4 ரிசல்ட்ஸ் வெளியாயிடுச்சு. நெட் ப்ராஃபிட் மட்டுமே 59.31 crore கிட்ட அச்சீவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது மைனர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. ப்ரொமோட்டர்ஸ் வந்து 55.57%. லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே இருக்குது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 2.57 வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது சர்ஜ் ஆயிருக்கு. கம்பெனியோட ஆல் டைம் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சிருக்கேன். 2005 வந்து 196க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஏறுமுகத்திலே தான் இருந்திருக்கு. 2020 கோவிட் பீரியட் அப்போ மட்டும் லைட்டாக ஷேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ரைசிங் போலே தான் இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் 5000 கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ நிலவரப்படி 5363 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு. வெசிவியஸ் கம்பெனி வந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. June 10, 2025 வந்து ரெக்கார்ட் டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்காக தான். 1:10 ரேஷியோ வந்து நடக்க போறதாகவும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. சப்போஸ் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்க விரும்புனீங்கன்னா June 10க்கு முன்னாடி ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து உங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் மூலமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேல்யூ வந்து எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் ரெடியூஸ் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ 100 ஷேர்ஸ் வந்து இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஷேரோட மதிப்பு இன்னைக்கு நிலவரப்படி வந்து 5365 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் ஸ்டாக் ஸ்பிளிட் என்ன ஆகும்னா, நீங்க வச்சிருக்க 100 ஷேர்ஸ் வந்து 1000 ஷேர்ஸா வந்து மாறும். பட் அதோட வேல்யூ வந்து இன்னைக்கு நிலவரப்படி 5365 சொல்றேன்னா, அப்போ வந்து அது 536 மாறிடும். ஸோ நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் ரெடியூஸ் ஆக போகுது. இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஷார்ட் டேர்ம் கெயின்ஸை வந்து அள்ளித்தரக்கூடிய கம்பெனியாக இருக்குது. 1 வீக்கில் மட்டும் 11% கிட்ட கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 மந்த்ஸில் 37% கிட்ட சர்ஜ் ஆயிருக்கு. லாங் டேர்ம் கெயின்ஸ்னு பார்த்தோம்னா 1 இயரில் வந்து 3% கிட்ட கொடுத்துருக்கு. 2 இயர்ஸில் வந்து 136% கிட்ட கொடுத்துருக்கு. 3 இயர்ஸில் 446 அண்ட் 5 இயர்ஸில் 515% கிட்ட சர்ஜ் ஆயிருக்கு. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வெசிவியஸ் இந்தியா லிமிடெட்ல வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்ல இப்போதைக்கு என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, கையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு மணி இல்லை, மணி ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் ஓகே, இப்போ விட்டுருங்க. பட் ஆஃப்டர் ஸ்டாக் ஸ்பிளிட், அதாவது ஆஃப்டர் ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக அதோட ஷேரோட ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகும். இப்போதைக்கு 5360 வந்து ட்ரேடிங் நடந்துட்டு இருக்க ஒரு ஷேர் நல்லாவே ரெடியூஸ் ஆகி வரும். எல்லா மக்கள்னாலையும் அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ரைஸோட வேல்யூ வந்துடும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பல்க் ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆஃப் ஹோல்டிங் பீரியடுக்கு அப்புறமா அதோட ப்ராஃபிட்ன்றதை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹையராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக்கை இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் அப்போ தான் நம்ம வாங்க முடியும். 1:10 ரேஷியோ நடக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆக போது. இந்த சமயத்தை விட்டுறாதீங்க. ஆஃப்டர் ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.